எபிசோட் ஸ்டார்டிங்ல மிஸ் காங் வந்து கீழே விழுவாங்க. கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்கோ வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு உள்ள வந்துடும். உள்ள வந்தோடனே சன்பேபி என்னாச்சு உனக்கு எதுவும் ஆலைன்ற மாதிரி கீழே விழுந்தவ கூட பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது லைட்டை போடுன்னு சொன்னோடனே சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு போடுவான். லைட்டு போட்டோன்னே பக்கத்தில் வருவான். ஸோ கிட்ட வந்துட்டு நீ தள்ளி போட நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுவான். காங் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ வந்து என்னை வந்து டச் பண்ணாத, எனக்கு வந்து எதுவுமே ஆகலை, நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ வந்து கொஞ்சம் தள்ளி இருன்னு சொன்னோடனே அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து வெளியே போக ட்ரை பண்ணுவான். அவளை வெளியே போக சொல்லுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னும் வெளியே போகலையான்னு அவ கேட்டோன்னே ஓகே நான் வந்து வெளியே போறேன்னு சொல்லிட்டு சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளியே போவான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேயை பார்த்ததுலேருந்து கொஞ்சம் டல்லா இருப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது நம்மளை மட்டும் வெளியே போக சொல்றான், ஆனால் இவனை வெளியே போக சொல்லாமல் இருக்கானேன்னு சீனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொசசிவாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளியே போக ட்ரை பண்ணிட்டு எந்திரிச்சு போவான். ஸோ எந்திரிச்சு போகும்போது நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிடுவான். பிடிச்சோன்னே இல்லை நீ வந்து போகாத, இங்கேயே கொஞ்ச நேரம் இரு, நான் நார்மல் ஆனதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட எதுவுமே சொல்ல தேவையில்லை, நீ வந்து வெளியே போன்னு சொன்னோன்னே இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாம தலையை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சன் பேபி உனக்கு வந்து நான் நார்மலா நீ ஆகுற வரைக்கும் நான் வந்து உன் கூட இருக்கின்ற மாதிரி அங்கேயே உட்காந்துருவான். அவன் அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பான். ஸோ அவன் அந்த கோஸ்ட்டை பார்த்ததுலேருந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா டீம் மேனேஜராக வந்து பொறுப்பேற்றுருவாங்களே. ஸோ பொறுப்புக்கு வந்தோன்னே அங்கேருந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அங்கே யூமி கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இவங்களை பற்றி கொஞ்சம் ஓவராக பேசிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் போகும்போதெல்லாம் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பானுங்க. ஸோ இங்கே காங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காரில் சும்மா மாசாக வந்து என்ட்ரி கொடுப்பான். ஸோ அப்படியே உள்ளே வரும்போது அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவளோட எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஐடி கார்டை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி காமிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் வந்து அப்படியே கரெக்டாக எங்கே வருவானா நம்ம நாம் கிட்ட தான் வருவா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுவேன்னா நீலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெல்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போவா. ஸோ உள்ளே போனோடனே அவளுக்கு மேலே இருப்பாங்களே ஸோ அந்த ஆண்ட்டு கூட தான் அவள் பேசிட்டு இருப்பா. ஸோ நீ வந்து இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற, மறுபடியும் இருந்த மாதிரியே வந்துட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்ற மாதிரி அவள் கேட்டுட்டு இருப்பா. காங் வந்து டேரெக்டாக எங்கே வருவாங்கன்னா அண்டர் டாக் டீம் இருந்தாங்களே ஸோ அந்த டீம் கிட்ட தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலை மாதிரி செஞ்சு வச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காங்குக்கு போடுவாங்க. நீங்க இப்போ எங்களை தேடி வந்திருக்கீங்கன்னா அப்போ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வேலை பார்க்க போறோமா, ஸோ நீங்க அதுக்காக தான் நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்களான்னு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. காங் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்றதுக்காக வரல, நீங்க எப்பயுமே இங்கே தான் இருக்க போறீங்க, ஸோ உங்க வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து மட்டுமே பார்த்துக்கோங்க, நான் இங்க வந்தது என்னோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலது இங்க இருக்கு, ஸோ அதை நான் எடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன்னு சொல்லணும். நீங்க என்னாச்சு எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். யூமி அந்த இடத்துக்கு வருவா. ஸோ அந்த இடத்துக்கு வந்தோடனே ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த இடத்துல நீ தான் வேலை பார்க்க போற, ஸோ இவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா நீ நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு காங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவா. ஸோ இங்கே என்கோ வந்துடும். ஸோ என்கோ வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், டீம் மீட்டிங் இருக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அசம்பிள் ஆயிருப்பாங்க. நாமும் வருவா, இங்கே காங் வருவான். காங் வந்து பார்த்தீங்கன்னா நாம இடிச்சிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ போயிட்டு வேற இடத்துல போய் உட்காருன்னு சொன்னோன்னே நான் எதுக்காக வேற இடத்துல போய் உட்காருன்னு சொல்லிட்டு இருப்பா. நீ வந்து அங்கே போ, நான் வந்து உனக்கு தனியாக ஒரு ஒர்க்கு தரேன்னு சொல்லிட்டு இவ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் கூட பேசிட்டு இருப்பா. நமக்குன்னு இப்போ நிறைய ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்கு பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும், நிறைய எக்ஸ்ட்ரா டைம் வேணா தேவைப்படும். ஸோ நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறத பற்றி நினைக்காதுன்னு காங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. என்னடா அது நம்ம வந்து மறுபடியும் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராஜெக்ட் தரேன், ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாருங்கன்னு சொன்னோன்னே அண்டர் டாக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொடுக்காம பக்கத்தில் இருந்த ஏ டீமுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் பண்ணுறோன்னு அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்காம வேற ஒரு டீமுக்கு கொடுப்பாங்க. ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் பண்ண போறீங்கன்னு பேசிட்டு இருக்கும் போது இங்கே அண்டர் டாக் டீம் வந்து இல்லை வேணாம், ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கும்பல், அந்த கும்பல்லாம் நம்மளால மாட்டிக்க முடியாது, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துக்கலாம்னு சொன்னோன்னே நாம் டீம் இருப்பாங்களே, ஸோ நாம் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்க கொடுத்தோடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹச்கியூ மோட்டார் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பான். காங் வந்து இல்லை அந்த ப்ராஜெக்ட் வந்து நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போ நமக்கு என்னதான்டா ஒர்க் இருக்குன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கடைசியாக யூமி கிட்ட வந்தோன்னா என்ன நமக்கு வந்து மோட்டல் ரீபிராண்டிங் பண்ணணுமா, என்னது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மோட்டல் ரீபிராண்டிங் இருக்குல்ல, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேதர் பண்ணிட்டு இருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் வந்து அந்த வழியாக போயிட்டு இருந்தோம், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலாக அஃபேர் வச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும்னு சொன்னேன். ஓகே இல்லீகலாக அஃபேர் இருக்கவங்களுக்கு அந்த ஹோட்டல் வந்து யூஸ் ஆகும், ஓகே நான் நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டால் ஸ்கூல் பையன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாயிடும். என்ன ஸ்கூல் பையன் அது மைனர் பொண்ணுங்க அங்கே போகிறாங்களா, இது வந்து நான் இப்படி விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட ரெடி ஆகிட்டு இருப்பான். இல்லடா பிசாம இருடான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஹச்கியூ மோட்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்டை நான் தான் பண்ண போகிறேன், ஸோ நீங்கள் எதனால என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சிருவாங்க. இவனுக்கு அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டல் இருந்துச்சுல, ஸோ அந்த மோட்டலுக்கு
ஹானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஹோட்டலுக்குள்ள எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருப்பானுங்க. யோசிக்கும்போது நம்ம ஏன்னா காங்குக்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு கால் பண்ணுவான். ஸோ கால் பண்ணும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவான். நான் வந்து இந்த மாதிரி வெளிய இருக்கேன். எனக்கெல்லாம் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிருவான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்ன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து வெளிய வருவா. ஸோ வெளிய வரும்போது நாங்க வந்து உங்க ஹோட்டல் வந்து ரீபிராண்டிங் பண்ண போறோம்ன்னு சொன்னோனே, நீங்க வந்து அந்த சீயிங் குட்ஸ் ஏஜென்சிலேருந்து வந்துட்டு இருக்கீங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீமாடிஃபிகேஷன் பண்ற ஐடியா கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்லா இல்ல. ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீபிராண்டிங் பண்ணி தருவோம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் சொல்றதையும் கேட்காம முன்னாடி போயிட்டு இருப்பான். என்கோ சொல்லுவான். என்கோ சொல்றதையும் தட்டி விட்டுட்டு முன்னாடி போவான். ஸோ ஜெனி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா முன்னாடி போயிட்டு, நீ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் ஸ்டைல்ல ஒரு போயம் மாதிரி சொல்லுவா. ஸோ அந்த போயம் சொன்னோனே அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுவா. நாங்க வந்து இந்த ஹோட்டல வந்து மாடிஃபை பண்ணி தரோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர கஸ்டமர்ஸை விட இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு சொன்னோனே அவ வந்து கீ கொடுத்துருவா. ஓகே நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ வாங்கினா. ஸோ நீயே வந்து உள்ள போ பிரின்சஸ்ன்ற மாதிரி இவங்க ஜெனியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா உள்ள விடுவாங்க. ஜெனி உள்ள வருவா. ஸோ உள்ள வந்தோனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வீட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குன்னு மேல பார்ப்பாங்க. ரொம்ப இருட்டா இருக்கும். இப்ப யார்ரா முன்னாடி போறதுன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு, ஓகே நான் போறேன்ற மாதிரி எல்லாரும் ஒரு ஆளா தள்ளி விட்டுட்டு முன்னாடி போவாங்க. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ செவத்துல வரைஞ்ச ஒரு டிராயிங் பார்த்துட்டு ரெக்ஸ் பயந்துருவான். ரெக்ஸ் பயந்தது மட்டும் இல்லாம அங்க இருந்து எல்லாருமே பயமுறுத்திடுவான். இங்க பாருங்க நிறைய கிரிமினல்ஸ் ஹோட்டலா இருக்கு. இந்த ஹோட்டலுக்குள்ள நம்ம வரக்கூடாது. உடனடியே நம்ம வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இல்ல நம்ம உடனடியா உள்ள போகணும். உள்ள போனா மட்டும்தான் அங்க என்ன இருக்கு, அதை வந்து எப்படி நம்ம ரீபிராண்டிங் பண்ண முடியும் அதெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. என்னது ஒரே ஒரு ரூம் மட்டும் திறந்திருக்கு, மற்ற ரூம் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்குன்னு உள்ள போவாங்க. ஸோ ஜெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விடுவானுங்க. ஜெனி உள்ள போவா. ஸோ உள்ள போனோடனே ஒரு கரப்பாம்பூச்சி அங்கிருந்து கிராஸ் ஆகி போகும். கரப்பாம்பூச்சியை பார்த்து கத்துனோடனே இவங்க எல்லாரும் கத்திடுவாங்க. கத்திட்டு பின்னாடி திரும்புவாங்க. ஸோ பின்னாடி திரும்பும்போது ஒரு பாட்டிமா இருக்கும். அந்த பாட்டிமாவை பார்த்துட்டு இவனுங்க எல்லாருமே கத்திடுவானுங்க. அந்த பாட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. ஓகே நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி இந்த ஏஜென்சிலேருந்து வந்திருக்கோம். ஸோ நாங்க வந்து உங்க ஹோட்டல்ல ரீபிராண்டிங் பண்ணி தரோம், ரீமாடிஃபிகேஷன் பண்ணி தரோம்னு சொன்னோடனே பாட்டிமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாயிடும். இல்லடா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செட் ஆகுது. உடனடியே இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போங்க. என்னோட ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா வந்து ரொம்ப கோவமா திட்டி விட்டுருவாங்க. இங்க காங் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்கியூ மோட்டார்ஸ்க்கு வந்துட்டு அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. இவனுங்களாம் வெளியே அனுப்புனாங்களா அந்த பாட்டி. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்குன்னு இருந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் கடைசியா அந்த பாட்டிமா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து முன்னாடி போவான். ஸோ முன்னாடி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துட்டு டைரக்டர் ஹானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங் வந்து அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்களே, உங்களுக்கு வந்து தலையில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க, எல்லாமே ஓகேவா இருக்கான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக தான் இருக்கேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ பேசிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே என்கோ காமிப்பாங்க. ஸோ என்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைம்ல வந்து தலை வலிக்க ஆரம்பிக்கும். ரெண்டு பேரையும் வந்து காமிப்பாங்க. ஸோ ரெண்டு பேரையும் காமிக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள், அந்த பெல் சவுண்டு, அந்த மெழுகுவர்த்தி எரியிற அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்க கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கோம். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்க இருக்கேன்ற மாதிரி காங் கேட்டுட்டு இருப்பா. இங்க வந்து என்கோ காமிப்பாங்க. ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ரெக்ஸ் வந்து பிடிப்பானா, என்னாச்சு நீ நார்மலா இருக்கியான்னு கேட்டுட்டு இருப்பானா. ஓ மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இந்த இது மாதிரி மாறிட்டேன்னா என்னோட சோல் வந்து மறுபடியும் இங்க வந்துருச்சான்னு காங் வந்து பார்த்தோன்னா கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருப்பா. இப்போ நம்ம எங்க இருக்கோன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. ஸோ அவங்க எல்லாரும் மோட்டலுக்கு வந்திருக்கோம், நம்ம உள்ள போலான்னு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு வந்து பார்த்தோன்னா இல்ல நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ உடனடியாக வீட்டுக்கு போகணும், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னோன்னே ஆண்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கோவமாயிடுவான். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு அவனை பிடிச்சி கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்க உடனடியாக வீட்டுக்கு போறீங்களா இல்லையான்னு சொன்னோன்னே ஓகே ஓகே உடனடியாக நம்ம வீட்டுக்கு போகலாம், அவனே சொல்லிட்டான் நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஃபோனை எடுத்து பார்ப்பான். அந்த ஃபோன்ல வந்து பார்த்தோன்னா டைரக்டர் ஹான் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜை பார்ப்பான். இவன் எதுக்காக டைரக்டர் ஹான் கூட பேசிட்டு இருக்கான்? ஓகே இப்போ ஹான் கிட்ட வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதுக்காக தான் இவன் பேசிட்டு இருக்கான்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இங்க வந்து பார்த்தோன்னா அவனோட சோல் தானே இருக்கும், இன்னும் நம்ம மறுபடியும் வந்து சுவிட்ச் ஆயிட்டோமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். நான் எங்க இருக்கேன்னு அவனும் கேட்டுட்டு இருப்பான். அவன் நீங்க வந்து பார்த்தோன்னா ஹச்கியூ மோட்டார்ஸ்ல இருக்கீங்கன்னு அவன் பேசிட்டு இருப்பான். ஸோ அப்போ ஹான் கூட பேசின மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வரும். நீ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லூஸ் பண்ணிட்டேன்னா, அதாவது உன்னோட முயற்சியை கைவிட்டுட்டேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஃபேவர்னாலும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் இங்க என்கோக்கு ஞாபகம் வந்துட்டு நான் வந்து இப்போ என்னோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்லியிருப்பான். இங்க என்கோட உடம்புல காங்கோட சோல் இருக்குல்ல, இங்க வந்து டைரக்டர் ஹான் கூட அவன் பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது ஓகே நீ வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணு, நம்ம எல்லாரும் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு டீமா இருக்கலாம்னு சொல்லியிருப்பான். ஹான் வந்து பார்த்தீங்கன்னா என்கோ கூட அந்த மாதிரி ஒரு டீலிங் வச்சிருப்பான். ஸோ என்கோ வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து நான் அது பண்றேன், நான் ஓகே தான் ரெடி தான், நீங்க வந்து பார்த்தோன்னா அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு காரியம் பண்ணி ஆகணும்னு சொன்னோன்னே ஓகே நான் வந்து உனக்கு இப்போ என்ன பண்ணணும்
அப்போ ஹான் வந்து பார்த்தோன்னா, ஓகே எனக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் பிடிச்சிருக்கு. நம்ம வந்து இதையே முடிச்சுக்கலாம்னு அவன் சொல்லுவான். அப்ப என்கோ வந்து பார்த்தோன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண? எனக்கு வந்து அத மட்டும் சொல்ல முடியுமான்னு டைரக்டர் ஹான் கிட்ட வந்து பார்த்தோன்னா, என்கோ கேட்டுட்டு இருப்பான். அதோட எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.